புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இந்த கோவிலில் பெருமாளுக்கு சிறப்பு நைவேத்தியங்கள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலின் உபகோவிலான காற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சிங்கப்பெருமாள், சக்கரத்தாழ்வார், நிருசிம்மர் சன்னதி உட்பட உப சன்னதிகளுக்கு சென்று தரிசனம் செய்தனர். மேலும் அணையா விளக்கில் நெய் ஊற்றியும் தீபம் ஏற்றியும் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லி மரத்தை சுற்றி வந்தும் பக்தர்கள் வழிபட்டனர். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை ஒட்டி விருதுநகரில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருவண்ணாமலை ஊராட்சியில் உள்ளது ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். திருப்பதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த கோவிலில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை ஒட்டி பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மலையேறி வந்த திரளான பக்தர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்து சென்றனர். தூத்துக்குடியில் உள்ள நவ திருப்பதி கோவில்களில் புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. சிறப்பு நிகழ்வாக நவ திருப்பதி கோவில்களிலும் ஊர்வலத்திற்கு பயன்படும் திருக்குடைகள் வழங்கப்பட்டது. இதற்கு ஆழ்வார் திருநகரி ஜீயர் எம்பெருமானார் சுவாமிகள் தலைமை தாங்கினார். நவ திருப்பதி ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படும் 9 கோவில்களிலும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கே இருக்க இந்து வித்யாலயா பள்ளியிலே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.